யூத் இந்த ஒரு படம் வந்து இப்போ தியேட்டரில் வந்து செம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஒரு படம் வந்து ரன்னிங் ஆகிட்டுருக்கு. சரி இந்த ஒரு படத்தில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, இதில் மெயின் ஹீரோவாக நம்ம கென் கருணாஸ் அவரே இந்த ஒரு படத்தோட ஒரு மெயின் ஹீரோவாக இருக்காப்புல. கென் கருணாஸ் இந்த ஒரு படத்தோட ஒரு இயக்குனராகவும் இருக்காப்புல. ஒரு கிரிஞ்சான ஒரு ஏதாச்சும் காமெடியை போட்டு எடுத்து வச்சிருப்பாப்புலன்னு பார்த்தா அப்படி கிடையாது கைஸ். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாப்புல. ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்காது. ஆனால் நம்ம கென் கருணாஸ் அவரோட ஆக்டிங் கிட்டத்தட்ட ஒரு 2-3 படத்தில் நடிச்சிருக்காப்புல. அவர் நடித்த படத்துல 1-2 சீனில் வந்துட்டு போயிடாப்புல. ஆனால் இந்த ஒரு படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை தக்காளி தாறுமாறான ஒரு காமெடி சம்பவமாக போட்டு வேற லெவலில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல. ஆனால் இந்த ஒரு படத்தோட மெயின் கதையை நம்ம பார்க்கும்போது, படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம கென்னு வந்து ஒரு தீவிர ஒரு எஸ்டிஆர் ஃபேன்ஸாக இருக்காப்புல. எஸ்டிஆர் ஃபேன்ஸு இருந்தாலும் என்ன நடக்கும், ஒரே லவ் யூமாக நம்ம கென்னு வந்து இருக்காப்புல. நம்ம ஸ்கூலில் வந்து நமக்கு என்ன வந்து யாரெல்லாம் லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இதில் திருறாப்புல. திரியும் போகும்போது அங்கே பார்த்தா ஒரு டிஃப்ரெண்டான கேர்ள்ஸுக்கெல்லாம் ஒரு கட்டத்தை சந்திக்கிறாப்புல. க்ரஸ்ஸு ஒரு பக்கத்தில் லவ் ஒரு கட்டத்தில் நம்ம கென்னுக்கு போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன நடக்கும், பிரேக்கப் ஆகும்போது அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு அனுபவத்தை வந்து கற்றுக்கிறாப்புல. இதுலேருந்து இந்த மாதிரிலாம் இருக்குமா வைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும், நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப ஒரு பிரேக்கப் ஃபீலிங்கில் ஒரு கட்டத்தில் போகும்போது இன்னொரு காதல் ஒரு கட்டத்தில் ஏற்படுது. அந்த ஒரு காதல் தான் அவர் வாழ்க்கையை ஒரு கட்டத்தில் புரட்டி போகிற அளவுக்கு இருக்குது. எதனாலன்னா இதுதான் நமக்கு உண்மையான லவ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கென்னுக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வருது. கென்னு வந்து அந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண போகும்போது அந்த பொண்ணு வந்து எனக்கு உன் மேலே வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விபூதி அடிச்சுட்டு ஒரு இடத்துல போயிட்டே இருக்குது. இது தெரிஞ்சுட்டு நமக்கு என்ன வந்து இந்த ஒரு லவ் தான் நமக்கு எப்படி சொல்ல உண்மையாக லவ் அப்படின்னு சொல்லி தெரியறதுக்குள்ள பார்த்தா பிரேக்கப் ஆகிடுது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப மன உளைச்சலாக இருக்காப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், வழக்கம் போல் குடும்ப சூழ்நிலையால் ஒரு கட்டத்தில் வந்து மனம் திருந்தி ஒரு கட்டத்தில் படிப்பில் வந்து மூழ்கிறாப்புல. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நமக்கு லவ்வே வேணாமுடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் லைஃப்பை சந்திச்சுக்கிட்டு போயிட்டே இருக்காப்புல. அப்படி தாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதையாக இருக்குது. எல்லா படத்துலையும் வர மாதிரி தான் இந்த படத்தில் போவேன். நமக்கு என்ன வந்து கிட்டத்தட்ட வேற லெவலில் ரைட்டிங்கை போட்டு வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாமல் இருந்துச்சு. என்னோட ஐட்டிங் நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாப்புல. எப்படி இப்படிலாம் காமெடியான கேரக்டர்லாம் போட்டு எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா இதில் ஏகப்பட்ட கேரக்டர் வரும். அந்த ஏகப்பட்ட கேரக்டர் பார்க்கும்போது இவ்வளோ கேரக்டர் நம்ம வச்சுட்டோம், இல்லை சும்மா வந்து நின்று போகிற மாதிரிலாம் காமிப்போம் அப்படிலாம் நினைக்கவே இல்லை நமக்கு என்ன. ஏன்னா இதில் வர்ற கேரக்டர் எல்லாருக்குமே தரமான ஒரு காமெடி சம்பவமாக போட்டு சூப்பராக அழகாக நடிக்க வச்சிருக்காப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. நம்ம சுராஜ் தான் நம்ம கென்னோட அப்பாவும் நடிச்சிருப்பாப்புல. ஆனால் ஒரு 2 பேர் ஆக்டிங் நம்ம சொல்லி அந்த தரமான ஒரு காம்போவாக இருந்துச்சு. ஏன்னா நீ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க, அந்த 2 பேர் காம்போ நிஜ லைஃப்பில் வந்து என்ன, அப்பா வந்து நமக்கு ஒரு பெரிய வில்லனாக தான் இருப்பாப்புல. ஆனால் கென்னு வந்து இதில் வேறு லெவலில் ஒரு வில்லத்தனமான ஒரு ஆக்டிங்கை போட்டு அப்பா வந்து மரியாதை இல்லாமல் சொல்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு இடத்துல சிரிப்பாகவும் இருக்குது. அதெல்லாம் எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஆனால் சுராஜோட கேரக்டர் எல்லாம் சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காப்புல. அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஆனால் நம்ம தேவதர்சினி அவங்க நம்ம கென்னோட அம்மாவும் நடிச்சிருப்பாங்க. அம்மா மகன் பாண்டிங்லாம் எல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு ஹைலைட்டாக ஒரு பட்ட சீன் ஒன்று இருந்துச்சு. நம்ம தேவதர்சினி நம்ம சுராஜும் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போவாங்க. அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு பெரிய ஒரு வீடு பால் காய்ச்சி போகிறாங்க. ஆனால் நம்ம சுராஜ் வந்து நம்ம தேவதர்சினி பார்க்குற சீன்னு நம்மளே ஒரு கட்டத்தில் வந்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு சீன் இருக்குது. அந்த சீன் என்னென்னா, இவ்வளோ பெரிய நம்ம ஒரு சின்ன வீட்டில் வந்து நம்ம பொண்டாட்டி வச்சுருக்கோம். நம்ம மனைவி வந்து இதெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் இப்படிலாம் நம்ம இருக்கணுமே வைக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவுமே சொல்லாமல் நம்ம இந்த நிலைமையில வந்து நம்ம நல்லா சந்தோஷமாக வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சுராஜ் ஒரு சீன் வந்து யோசிப்பாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கடலில் கண்கலங்கிற மாதிரி அந்த சீன் இருந்துச்சு. ஏன்னா இது ஒவ்வொரு ஆண்களுக்கு நம்ம பொண்டாட்டி நல்லபடியாக வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அந்த ஒரு கேள்வி வந்து நம்ம சூப்பராக அதை அழகாக வந்து வெளிப்படுத்திருப்பாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு படத்தில் கிட்டத்தட்ட நம்ம கென்னுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 காதலி இருக்காங்க. 3 காதலிலேருந்து எல்லாம் பார்க்குறது ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குறது ஓரளவு ரசிக்கும்படியாக தான் இருந்துச்சு. ஆனால் கென்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட காமெடி பார்க்கணுமே, ஒவ்வொரு சீன்லேருந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அந்த ஒரு பப்புலு அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த ஒரு கேரக்டர் நீங்கள் பாருங்க, அந்த கேரக்டர் வந்தாலே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இதில் ஏகப்பட்ட கேரக்டரும் வருவாங்க. ஏகப்பட்ட கேரக்டர்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு அவள் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பக்காவாக சூப்பராகவும் நடிச்சு கொடுத்து போயிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை நம்மளை எங்கேஜிங்காகவும் செம்ம ஒரு ஃபீல் குட்டாகவும் வச்சுக்கிற ஒரே ஆளு நம்ம ஜி பிரகாஷ் தான். சாங்ஸில் இருந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு பக்காவாக கொடுத்துருக்காப்புல. எல்லாமே பார்க்குறதுக்கு ரசிக்கும்படியாக இருந்துச்சு. சாங்ஸில் இருந்து எல்லாமே. மித்தபடி இந்த ஒரு படத்தோட நம்ம சினிமா ஃபோட்டோகிராஃபர் நம்ம விக்கி
அவராங்க ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்கும்போது தக்காளி தாறுமாறாக செம ஒரு எங்கேஜிங்காக கொண்டு போனாப்புல. ஆனால் ஃபோட்டோகிராஃபர் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் காமெடியாக கொண்டு போனாப்புல. ஒன்று செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு போரிங்காக இருக்க மாதிரியே இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு செம ஒரு எங்கேஜிங்காகவும் இருந்துச்சு. மித்தபடி இந்த ஒரு படம் ஃபஸ்ட்டு வாட்சான ஃபிலிமு தேட்டரில் தாராளமாக உட்காந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாங்க. ஸோ ஒரு ஒரு தரமான ஒரு காமெடி சம்பவமாக நம்ம கென் கருணாஸ் வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பாக ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் கைஸ்.